நம்ம போடுற வீடியோக்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள். வணக்கம் தோழர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது NBCC அப்படிங்கிற ஸ்டாக் பற்றி. இந்த ஸ்டாக்கு கடந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து இப்போ நவம்பர் வரைக்கும் டவுன்வர்ட்லேயே வந்திருக்கு. சரிங்களா? இப்போ அந்த ஸ்டாக்கு 98 பிரேக் அவுட் ஆகிருக்கு. சரியா? அது போக இது டபுள் பாட்டமில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதனால் இந்த ப்ரைஸ் 10%, அதாவது 109 ரூபாயை ரீச் பண்ணுறது கன்ஃபார்மாக ரீச் பண்ணிடும். நம்மளோட அடுத்த டார்கெட்டை 121க்கு வச்சுக்கலாம். சரிங்களா? செகண்ட் டார்கெட்டு. அண்ட் தேர்ட் டார்கெட்டாக 131 வச்சுக்கலாம். அது கிட்டத்தட்ட 31% கிட்ட வந்துடும். பட் எப்போவுமே நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டிட்டு போகிறது பெட்டர். ஓகே, அடுத்த ஸ்டாக் பற்றி பார்க்கலாமா? இந்த ஸ்டாக் ஹட்கோ. இந்த ஸ்டாக் ஜூலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கீழே வந்துட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுது. இது பிரேக் அவுட் பண்ணியிருக்கிறது 232 ரூபாயில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட இது பார்க்குறதுக்கு டபுள் பாட்டமும் தெரியுது. இதை நம்ம 232 ரூபாய்க்கு மேலே க்ளோஸ் வைக்கும்போது எடுத்தால் போதும். அதுக்கு கீழே இருக்கும்போது எடுக்க வேண்டாம். 232க்கு மேலே க்ளோஸ் வைக்கும்போது எடுத்தால் போதும். அப்படி எடுத்தால் 10% கிட்ட நமக்கு 255 ரூபா கட்டாயமாக ரீச் பண்ணிடும். அது போக இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 297, அதாவது கிட்டத்தட்ட 28% வரைக்கும் ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரியா? எப்போது மாதிரி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு போனீங்கன்னா ரீச் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி இருக்குது. ஆனால் இப்போ நிஃப்டி 50 இறங்குது. ஏன்னா அந்த பழைய கேப்பை நிரப்புறதுக்காக அது இறங்கிட்டு மறுபடியும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால எப்போதுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ நம்ம பார்க்குறது GRSC. இந்த ஸ்டாக் ஜூலையில் டவுன் ட்ரெண்ட் ஆரம்பித்து கரண்ட் வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் இப்போ தான் ட்ரெண்ட் லைனாக ஃபஸ்ட்டாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 1650 ரூபாயில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. சரியா? இது கரண்ட் ப்ரைஸ் 1692 இருக்குது. இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம 10% 1850 ரூபாயை வச்சுக்கலாம். அது கட்டாயமாக ரீச் பண்ணிடும். அதுக்கு அப்புறம் இது 2011 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குது. ஸோ அது ஏறிக்கிட்டே போனாலும் 2011 ஒருவேளை ரிஜெக்ட் ஆகி கீழே வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லை அப்படி இல்லாமல் அதையும் கட் பண்ணி மேலே ஏறுனா 2487 வரைக்கும் இது கட்டாயமாக போகும். அது கிட்டத்தட்ட 48% ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறும் இருக்குது. ஸோ எப்போ மாதிரி நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டிட்டு போனீங்கன்னா இந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கும். இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இது சம்மந்தமான தகவல் கிடைக்கும், உங்களோட வியூஸும் தெரியும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பை. See you.